ஹாய் கைஸ், நான் தாங்க அக்காட்சுக்கி கேமிங். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு காலாங்காத்தால கேமுக்குள்ள இந்த ஒரு M10 ரிங் ஈவெண்ட்டை கொண்டு வந்திருந்தானுங்க. நம்ம இந்த ஈவெண்ட்ல எத்தனை டைமண்ட் ஸ்பின் பண்ணோம், நமக்கு இந்த M10 கிடைச்சதா இல்லையான்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போக போகுது. ஸ்பின்னிங் குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான விஷயம், நம்ம சேனலுக்கு யாருன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கனையும் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்படியே நீங்க இன்னும் லைக் பண்ணாம இருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விட்டு பாருங்க. நம்ம இப்ப ஸ்பின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர், நான் இப்ப ஸ்பின் பண்றத பார்த்து நீங்க யாருமே ஸ்பின் பண்ணாதீங்க. பிகாஸ் எனக்கு இது கண்டென்ட்டா யூஸ் ஆகும், ஆனா உங்களுக்கு சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்பின்னிங் வீடியோ பார்த்தோமா என்ஜாய் பண்ணோமா அப்படியே போய்கிட்டே இருக்கணும். மத்தபடி நீங்களுமே டாப் அப் பண்ணி மந்த்லி போட்டு வீக்லி போட்டு இந்த கேமுக்காக காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரி ஓகே நண்பா, டிஸ்க்ளைமரே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு நிமிஷம் போச்சு. இதுக்கு மேல நம்ம வளவளம் பேச வேணாம், வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போய். இந்த M10 பவர் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் ரீலோட் ஸ்பீட், ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தா தரமா அடிக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னே விட்டுருக்காங்க இன்குபேட்டர்ல. அகைன் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட இருந்து காசை கறக்கணும், அதுக்காக மட்டுமே தான் கேமுக்குள்ள அகைன் கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சலாம். டைமண்ட் நம்ம கிட்ட மேல பாருங்க 436 இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின் 20 தான் கொடுக்க போறேன். கண்டிப்பா ஒண்ணே கொடுக்க மாட்டான்னு தெரியும், பட் இருந்தாலும் கொடுத்து விடுவான். அருமையை நம்மளுக்கு இந்த 10 ஆச்சு கொடுப்பான்னு பார்த்தா ஒன்று தான் கொடுத்துருக்கான். 20 டைமண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரே டோக்கன் தான் கொடுத்துருக்கானு. இங்கெல்லாம் நான் இப்போ எங்க சொல்றது. சரி ரைட், அகைன் வந்து பார்த்தா 20 கொடுத்து ஸ்பின் பண்ணுவோம். இப்பயாச்சும் ஒரு 10 கொடுப்பானா பார்ப்போம். அருமைடா கோபால் கிரீனா. இப்ப பார்த்தா ஒரு 3 கொடுத்துருக்கான், பட் முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. மறுபடியும் நம்ம 20 ஸ்பின்ன போடுவோம். இப்ப கண்டிப்பா கொடுக்க மாட்டான்னு தெரியும், ஆனா இருந்தாலும் பரவாயில்ல. டோக்கன் நம்மளுக்கு அந்த 10 கொடுத்தாலே போதும். டே தம்பி கிரீனா பார்த்து பண்ணி விடாடே. டேய் அந்த ஒண்ணு மட்டும் கொடுத்துறாத. ரைட்டு, அந்த ஒண்ணு தான் கொடுக்குறானுங்களே இவனுங்க. இதுக்கு மேல நம்ம ஒன்னா ஸ்பின் பண்ணா செட் ஆகாது போல. வாங்க நம்ம 10 ஸ்பின்னா போட்டுலாம். 200 டைமண்ட் நாசமாய் போய் தொலை. ரைட்டு, 2 வந்திருக்கு, 1 வந்திருக்கு, 1 அகைன் 1. டேய் இன்னும் மாத்தி 1 2 கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த 3 கூட ஒரு கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்களா 1 2 1 இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க. கைஸ் நீங்க ஸ்டார்டிங்ல பாத்திருப்பீங்க டைமண்ட் நம்ம கிட்ட 436 இருந்திருக்கும். ஆனா இப்ப பாருங்க 176 மட்டுமே தான் இருக்கு. நமக்கு இது வரைக்கும் பார்த்தா கன் ஒண்ணுமே கிடைக்கல. அந்த டோக்கன் கூட பார்த்தா 10 விழவே இல்ல. அட்லீஸ்ட் நமக்கு அந்த டோக்கன் 10 விழுந்தா கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்து டோக்கன் பாத்தீங்கன்னா 1 2 3 இதுக்கு மேல கொடுக்கவே மாட்டானுங்க. 3 கூட பார்த்தா கொடுக்க மாட்டானுங்க. கைஸ் இந்த ஃப்ரீ ஃபயர் கேம் பாத்தீங்கன்னா இப்போலாம் ரொம்பவே ஒஸ்டா போயிட்டு இருக்கு. அண்ட் அழிஞ்சுக்கிட்டுமே வருது. யாருமே இந்த கேமுக்காக காசு செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ வர ஈவென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மணியை மட்டுமே தான் பேஸ் பண்ணி கொண்டு வரானுங்க. அதுவுமே நம்ம இந்தியன் சர்வர்ல மட்டுமே தான். மற்ற சர்வர்லாம் பாத்தீங்கன்னா காஸ்டியூமா இருக்கட்டும், கன் ஸ்கின்ஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஓசிலே கொடுக்குறாங்க. அதர் சர்வர்ல ஓசிலே கொடுக்குற காஸ்டியூம் எல்லாம் நம்ம இந்தியன் சர்வர்ல பாத்தீங்கன்னா காசுக்காக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா டாப் அப் பண்றதுக்கு உங்களை மாதிரி ஆளுங்களா இருக்கீங்கன்றதுனால மட்டுமே தான். இப்போ ரீசென்ட் டேஸ்ல நீங்களே பார்த்திருப்பீங்க, கேமுக்குள்ள பிரைம் லெவல்னு ஒரு ஈவென்ட்டை கொண்டு வந்திருப்பானுங்க. அதோட டார்கெட் பாத்தீங்கன்னா உங்களை டைமண்ட்ஸ் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் டாப் அப் பண்ண வைக்கணும். சோ இது பாத்தீங்கன்னா என்னோட சின்ன அட்வைஸ், யாருமே இந்த கேமுக்காக டாப் அப் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. கேட்கறவங்க கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் உங்க இஷ்டம்ப்பா. வாங்க நம்ம திருப்பி கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம அகைன் டைமண்ட் பார்த்தா 20 சுத்தி விட்டுருக்கோம். இதுலயும் டோக்கன் பார்த்தா 1 மட்டுமே தான் கொடுத்துருக்கானுங்க. டைமண்ட் நம்ம கிட்ட மேல பாருங்க இப்போ வெறும் 76 மட்டுமே தான் இருக்கு. அகைன் ஒரு 20 சுத்தி விட்டுருக்கோம். இதுலாச்சும் கொடுப்பானா பார்ப்போம். ஒரு 10 டோக்கன். ரைட், இந்த வாட்டியும் பார்த்தா 3 மட்டுமே தான் கொடுத்துருக்கானுங்க. சோ டைமண்ட் நம்ம கிட்ட இன்னும் மேல பாருங்க 56 மட்டுமே தான் இருக்கு. நம்மளால இன்னும் பார்த்தா 2 ஸ்பின் தான் பண்ண முடியும், அதுமே 20 ஸ்பின்ல. ரைட் மக்களே, நம்ம டைமண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நொட்டிக்கிட்டு போச்சு. நம்ம கிட்ட இன்னும் 56 மட்டுமே தான் இருக்கு. இப்போ 20 சுத்தி விடுவோம். இதுலாச்சும் டோக்கன் 10 கொடுப்பானா பார்ப்போம். அந்த 10 கொடுத்தா கூட ஓகே தான். ரைட், இந்த வாட்டி பார்த்தா 2 மட்டுமே தான் கொடுத்துருக்கானுங்க. நம்மளால இன்னும் பாத்தீங்கன்னா ஒரே ஸ்பின் தான் பண்ண முடியும். சோ நம்ம பாத்தீங்கன்னா கோல்ட் ராயில போய் ஸ்பின்லாம் பண்ணிட்டு வரலாம். இங்கேயாச்சும் ஏதாவது கொடுப்பானா பார்ப்போம். அருமடா கரீனா, எனக்கு கோல்ட் ராயிலும் கூட பார்த்தா லக்கு கிடையாது போல. டே சூப்பர், எனக்கு கோல்ட் ராயிலே ஒன்னும் கிடைக்கல. எனக்கு M10 லேங்கப்ப கிடைக்க போது. ரைட்டு போங்க, நம்ம டைமண்ட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நொட்டிக்கிட்டு போச்சு. நம்ம வரும்போது 10 டைமண்ட் நம்ம கிட்ட மொத்தமா 476. இப்ப பாருங்க 36 தான். இப்போ லாஸ்ட் ஒரே ஸ்பின் தான் இருக்கு. நமக்கு எதாவது கொடுப்பானா பார்ப்போம். இந்த ஒரு 20 தானே. ரைட்டு, சுத்தி விடு, 10 ஆச்சு கொடுப்பானா பார்ப்போம். அருமை மேக்கலாம். அந்த 10 கூட கொடுக்காது, 2 மட்டுமே தான் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிட்ட இருக்க டோக்கன் வச்சு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ரைட்டு, இந்த ஒரு கன்னு வந்து 250. மக்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா 175 மேல மட்டுமே தான் கன்ஸ்க்கு இருக்கு. நம்ம கிட்ட டோக்கன் பார்த்தா 78 மட்டுமே தான் இருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்க யாராச்சும் இந்த 30 ஆஃபர் போட்டுக்கிட்டு இந்த ஈவெண்ட்ல கை வைக்க போறீங்கன்னா கை வைக்கவே வைக்காதீங்க. டைமண்ட் ஃபுல்லா பண்ணி நீங்க நாம தடிச்சு போக வேண்டியதுதான்.